மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு வணக்கங்கள். மீண்டும் கல்வி தொலைக்காட்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இன்றைய வகுப்பிலே பார்க்க இருப்பது தரம் 3-4 மாணவர்களுக்கான அடிப்படை நுண்ணறிவு பயிற்சி தொடர்பாக இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். எனவே தரம் 3-4 மாணவர்கள் நீங்கள் அடிப்படையிலான நுண்ணறிவு விடயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக அமையும். இங்கே வேறுபட்ட உருக்கள், ஒத்த உருக்கள், அதே போன்ற ஒன்று சேர்க்கக்கூடிய உருக்கள் தொடர்பான பல்வேறு விடயங்களை, அதாவது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதுவதற்கு முன்னரான அடிப்படை அதற்கான ஆதார பயிற்சியை இன்றைய வகுப்பிலே பார்க்கலாம். எனவே தரம் 3-4 மாணவர்கள் இதிலே பங்கு பெற்று நீங்கள் உங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகளே, நாங்கள் வினாக்களுக்கு செல்வோம். பிள்ளைகளே, வாருங்கள். தரம் 3-4 மாணவர்கள் நீங்கள் இவ்வாறான பயிற்சிகளை இப்போதே செய்து பார்த்து நீங்கள் எதிர்காலத்திலே உங்களுக்கான அடிப்படை நுண்ணறிவு பயிற்சிக்கான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும். எனவே பாருங்கள், முதலாவது கேள்வி, உங்களுக்கான முதலாவது கேள்வி, பின்வரும் உருக்களில் ஒன்று வேறுபட்டது அதன் கீழ் கோடிடுக. அப்போ ஒன்று வேறுபட்டிருக்குமாம், அதற்கு கீழே கோடிடுக. சரி பாருங்க, முதலாவது உருவையும், முதலாவது அந்த தோற்றத்தையும் மூன்றாவது முகத்தோற்றத்தையும் பாருங்கள் பிள்ளைகளே, ரெண்டும் ஒரே மாதிரி அமைச்சிருக்குது. அப்ப நீங்கள் எல்லா பிள்ளைகளும் இதுல கவனிக்கலாம், எல்லாருக்குமே விளங்கக்கூடிய இலகுவானது. அப்ப இதுல இரண்டாவது உருவின் வாய்ப்பகுதியை பாருங்க வேறுபட்டிருக்குது. அவை வேறுபட்ட உரு எது வரும் பிள்ளைகளே? ரெண்டாவது விட வரும். சரியான, இப்படி செலக்ட் பண்ணலாம். இது பெரிய உங்களுக்கு தெளிவே தெரிகின்ற வகையில நாங்க போட்டிருக்கிறோம். பேர்ந்து போக உங்களுக்கு போடைகளை கொஞ்சம் கடினமே கொண்டு போகும். சரி பிள்ளைகளே, நீ அடுத்த உருவம் பாவம், அதுவும் அதே போலதான். பாருங்கள், இங்கே இதுல சதுரமுகி வரையப்பட்டுள்ளது. அப்ப சதுரமுகியில முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது பாருங்கள். முதலாவது உருவையும் பாருங்கள், மூன்றாவது சதுரமுகி உருவையும் பாருங்கள். அதே பக்கத்துல ஒரே மாதிரி இருக்குது. சரியான பிள்ளைகளே, எப்படி ஒரே மாதிரி இருக்குண்டா பாருங்கள், இங்க பாருங்கள். இதுல நீங்கள் இந்த சைட்டை பார்க்கலாம். இந்த சைட் பகுதியும் அதே போல இதுல இந்த சைட், மூன்றாவது இந்த சைட் பகுதியும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல வேறுபட்டிருக்கு. ஆகவே பிள்ளைகளே, ரெண்டாவதுக்கு உங்களுக்கு விட வரும், ரெண்டாவது விட சரியே இருக்கும். அப்ப இப்படி நீங்கள் பார்க்கலாம். சரியான பிள்ளைகளே, சரி பாருங்கள். இனி அடுத்த வினாவிற்கு போவோம். அடுத்த வினாவும் அப்படி வேறுபட்ட உருத்தான் தொடர்ந்து நாங்க போட்டிருக்கிறோம். சரி, இதை பாருங்கள் பிள்ளைகளே, முதலாம், இரண்டாம், மூன்றாம் விடையில பாருங்கள் எது வேறுபட்டிருக்குது. எப்படி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதை வச்சுக்கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டும் எப்படி இது போடப்பட்டிருக்கிறது, எது ஒத்திருக்கின்றது என்று பார்க்கலாம். சரி பிள்ளைகளை பாருங்கள், இதுல பாருங்கள், இதுல இந்த மூலையில இருந்துதான் இந்த கோடு போட்டிருக்கு. இதுலயும் இந்த மூலையில இருந்து இந்த உருவில போட்டிருக்கு. இந்த உருவில மூலையில இருந்து கோடு போட்டிருக்கு. இங்க பாருங்கள், மூன்றாவதுல அதிலேயும் ஒவ்வொரு மூலப்பகுதியிலும் இருந்து இந்த கோடு போட்டிருக்கு. ஒவ்வொரு மூலப்பகுதியிலும் இருந்து இந்த கோடு போட்டிருக்கு. அப்ப எல்லாம் ஒவ்வொரு மூலப்பகுதியிலிருந்து முதலாவது விடையும் மூன்றாவது விடையும் மூலப்பகுதியிலிருந்து கோடு போட்டிருக்குது. ஆனா ரெண்டாவது விடையை பாருங்க, பக்க பகுதி, அது இந்த பக்கத்தின் நீள பகுதியிலிருந்து கோடு போட்டிருக்கு. அப்ப வேறுபட்டது எது பிள்ளைகளே? ரெண்டாவது வேறுபட்டது. சரியானே? ஏனென்றால் அது மூலை பகுதியினூடாக கோடு போட்டிருக்கு, இது பக்கத்தினூடாக கோடு போட்டிருக்கு. இப்படி நாங்கள் பார்க்க வேண்டும். சரியான பிள்ளைகளே, நான்காவது வினாவை பாருங்கள். நான்காவது வினாவை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். எது வரும் வேறுபட்டது, எது வரும் என்பதை நன்றாக உற்று அவதானியுங்கள், உற்று நோக்குங்கள். சரியா பிள்ளைகளே, பார்ப்போமா? சரி பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், முதலாவது விடையில இந்த பகுதி ரெண்டும் நிழற்றப்பட்ட வட்டங்களை கொண்டிருக்கு.
மூன்றாவது பாருங்கள் அதே போல நிழற்றப்பட்ட வட்டங்களை கொண்டிருக்கு. ஆனா இரண்டாவது பகுதியிலே பாருங்கள் நிழற்றப்படாத வட்டங்களை கொண்டிருக்குது. ஆகவே பிள்ளைகளை வேறுபட்டது இது பிள்ளைகளே இரண்டாவது வேறுபட்டது. சரியான பிள்ளைகளே இப்படி வேறுபட்ட உருக்களை நாங்கள் இப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் தரம் 3 கல்வி கேட்கின்ற பிள்ளைகள் உங்களுக்கு இவ்வாறான வேறுபாடுகளை இப்படி இலகுவாக காணக்கூடிய வகையில அமையும். சரி பிள்ளைகளே அடுத்த 5வதுல வேறுபட்டதை பார்ப்போம். அப்ப இதுல பாருங்கள் வேறுபட்டது இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கடினமாக போகும். 5வதுல வேறுபட்டதை நீங்கள் அவதானியுங்கள் பிள்ளைகளே. சரி பிள்ளைகளை பார்ப்போம். இங்கே பாருங்கள் எல்லாமே இந்த கூர்பகுதி முக்கோணத்தின் கூர்பகுதி இருக்கு பாருங்கள். கூர்பகுதி எல்லாம் கூர்பகுதி எல்லாம் ஒரே பக்கத்தை நோக்கி பார்க்குது. எல்லாம் ஒரே பக்கத்தை நோக்கி மூண்டும் பார்க்குது. இரண்டாவது விடையில பாருங்கள் பிள்ளைகளே 3 முக்கோண பகுதிகளும் ஒரே திசையை நோக்கி நிற்கும். மூன்றாவது விடையில பாருங்கள் முதலாவதும் இதுவும் ஒரே திசையில இது வேறுபட்ட திசையில அமைஞ்சிருக்கு. அப்ப முக்கோணத்தின் பார்வை திசை இது இங்கால பக்கம் பார்க்குது, இது இங்கால பக்கம் பார்க்குது. முக்கோணம் இது இங்கால பக்கம் பார்க்குது, இது இந்த பக்கம் பார்க்குது, இது இந்த பக்கம் பார்க்குது, இதுவும் இந்த பக்கம் நோக்கி இருக்கு. இது இந்த பக்கம் நோக்கி இருக்குது, இது இந்த பக்கம் நோக்கி இருக்குது, இது இந்த பக்கம். ஆகவே வேறுபட்டது எத்தனையாவது விட பிள்ளைகளே 3வது விடை வேறுபட்டிருக்கு. அப்ப வேறுபட்டது 3வது. சரியான பிள்ளைகளே அப்ப நாங்கள் வேறுபட்டதுக்கு 3வது. அடுத்த 6வது வினாவை பாருங்கள். கீழே உள்ள உரிச்சோடிகளில் பொருத்தமற்ற உரிச்சோடிகளை தெரிவு செய்து கோடுக. பொருத்தமற்ற உரிச்சோடிகள் பொருத்தமற்றது. சரி யோசியுங்கள் பிள்ளைகளை என்ன செய்யலாம்? 6ங்களுக்கு என்ன செய்யலாம்? பொருத்தமற்ற உரிச்சோடி என்றால் இதுல 3 விட தந்திருக்கு. 3லேயும் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தும், ஆனால் ஒன்று பொருத்தமில்லாமல் அமையும். சரி பாருங்கள் பிள்ளைகளே முதலாவது விடையில 2ம் வீட்டில் வளர்க்கும் பிராணிகள். வீட்டில வளர்க்கிறது. அப்ப இது வீட்டில வாழ்ற பிராணி. வீட்டில் வாழ்ற பிராணி. இது காட்டில் வாழ்ற பிராணி. 2மே காட்டில இருக்கு. காட்டில நாங்க காணலாம். காட்டில மட்டும் காட்டில காணலாம். அப்ப இது நீர், இது வீட்டில காணலாம். இது அப்ப இது நீர்ல காணப்படுறது. அப்ப வேறுபட்டது இது 3வது உங்களுக்கு வேறுபட்டதாக 3வது. சரியான பிள்ளைகளே இப்படி நாங்கள் தெரிவு செய்யலாம். சரியான பிள்ளைகளே அடுத்ததை பார்ப்போம் பிள்ளைகளே. 7வதுல நாங்கள் பொருத்தமற்றது ஒவ்வொரு சோடியிலே முதலாவது விடையில எது பொருந்துதா, 2வது 2ம் பொருந்துதா, 3வது 2ம் பொருந்துதா. அப்ப எது பொருந்தில்லைன்னு பார்ப்போம். பாருங்கள் முதலாவது விடை தோற்கருவிகள். இது என்னது? தோற்கருவிகள் சொல்றது. 2மே தோற்கருவி. அடுத்த பார்த்தோம் என்றால் நாங்கள் அடுத்தது இது நரம்பு கருவிகள். 3வது நரம்பு கருவிகள். அப்ப முதலாவது தோற்கருவிகள் 2ம் தோற்கருவிகள், 3வது 2ம் நரம்பு கருவிகள். 2வது விடையில முதலாவது துளைகருவி. இது துளைகருவி, இது தோற்கருவி. அப்ப இங்க பொருத்தமற்றது எது? பொருத்தமற்றது நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க 2வது பொருத்தமற்றது. சரியான பிள்ளைகளை இப்படி நாங்க செய்யலாம். சரி பிள்ளைகளை அடுத்த 8வதுல பார்ப்போம் எது பொருத்தமற்றது பார்ப்போம். 8வதுல எது பொருத்தமற்றது சிந்திச்சு பாருங்கள். எது பொருத்தமற்றது நீங்களே கண்டுபிடிக்கலாம். சிந்திச்சு நீங்களே கண்டுபிடிக்கலாம். சரி பார்ப்போமா பிள்ளைகளே? பாருங்கள் முதலாவது பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி. முதலாவதுல பகுதியை பார்ப்போம். முதலாவது செட்டில தொகுதியில முதலாவது முழு தொகுதியிலையும் பார்ப்போம். இது மரக்கறி வகைகள் அல்லது காய்கறி. மரக்கறி என்று போடுவோம். மரக்கறி. அப்ப இது மரக்கறி வகையானது. 2வது பழ வகை.
அப்போ இதுவெல்லாம் பல வகைக்கு சேர்க்கலாம். மூன்றாவது இது பூவுக்குள்ள இது பூவுக்குள்ள வரும், இது பூவுக்குள்ள வரும், இது காய்கறிக்கு வரும், காய்கறி அல்லது மரக்கறிக்கு வரும், காய்கறி அல்லது மரக்கறி. அப்போ காய்கறிகளை இதை சேர்க்கலாம். அப்போ காய்கறிகளை இதை சேர்க்கலாம். ஆகவே இங்க வேறுபட்டது, அதாவது பொருத்தமற்றது எது பிள்ளைகளே? மூன்றாவது விடை பொருத்தமற்றது. சரியான பிள்ளைகளே? அப்ப நாங்கள் பொருத்தமற்றது அல்லது வேறுபட்டது என்ற தொகுதியில நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி பிள்ளைகளே, அடுத்த 9வது வினாவை பார்ப்போம். 9ஆம் 10ஆம் வினாக்களில் தரப்பட்டுள்ள 3 உருக்களிலும் வேறுபட்ட உருவை தெரிவு செய்து. அடுத்தது தொடர்ந்து வேறுபட்டது, ஆனா வித்தியாசமே போகுது. அப்ப வேறுபட்டா பாருங்கள் பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக பார்க்கலாம் எவ்விடத்துல வேறுபட்டிருக்கின்ற. சரி பாருங்கள் பிள்ளைகளே, இந்த காலில் பாருங்கள், கால் பகுதி, இங்கேயும் கால் பகுதியில் பாருங்கள், இங்கேயும் கால் பகுதியில் பாருங்கள். அப்ப வேறுபட்டது இது 2வது வேறுபட்டு இருக்கு. அப்ப கால் பகுதியில இதுல பாருங்கள், இந்த கால் பகுதியில இவ்விடத்துல பாருங்கள், அதே போல இந்த கால் பகுதியில இவ்விடத்துல பாருங்கள். ஆகவே வேறுபட்டிருப்பது 2வது உங்களுக்கு வேறுபட்டு இருக்கு. சரியான பிள்ளைகளே? இப்ப இதுல ஒப்புடைக்கல தலைப்பகுதி அப்படியே மேல இருந்து வரணும். தலையில ஒற்றுமை இருக்குதா? ஆம், தலையில ஒற்றுமை இருக்கு. சரி, அடுத்தது அப்படியே வால்ல ஒற்றுமை இருக்கா? வால்ல ஒரே மாதிரி இருக்கு. அப்ப அடுத்தது கழுத்து பகுதி ஒற்றுமை இருக்கா? சரி. அப்ப அடுத்தது கால் பகுதி சரியா இருக்கா? சரி. ஆனா இங்க பிழை, இங்க பிழை, இங்க சரி. அப்படி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பகுதியை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரி பிள்ளைகளே, அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினாவை பாருங்கள். அதே போன்றுதான் வேறுபட்ட உரு. அப்ப வேறுபட்ட உருவை பார்க்க போறோம். சரி பிள்ளைகளை, இதை நீங்கள் நன்றாக அவதானித்து கூறுங்கள் பார்க்கலாம். எவ்வாறு, எதில வேறுபாடு இருக்காங்க சரியாக அவதானிக்கலாம். ஒரு பகுதியை அவதானியுங்கள். தலைப்பகுதியை பாருங்கள், எல்லாத்திலையும் சரியே இருக்கும் தலைப்பகுதி. இப்ப தலைப்பகுதி சரியாக அமைந்தால் அடுத்தது அது ஒவ்வொரு பகுதியை அப்படியே இறங்கி கொண்டு வரணும். சரி, அப்படியே கழுத்து பகுதியை பார்ப்போம். கழுத்து பகுதியில இங்க இப்படி இருக்குது, இங்க இப்படி இருக்குது, இங்க அந்த மாதிரி இல்லை. ஆகவே கழுத்து பகுதியில வேறுபட்டு இதிலே பிடிச்சிடலாம், நாங்கள் அங்கால போக தேவையில்லை. ஆகவே இங்க கழுத்து பகுதியில இங்க சரியே இருக்குது, இங்கேயும் சரியே இருக்குது, இங்க பிள்ளையே இருக்குது. ஆகவே இப்படியது 3வது விட உங்களுக்கு சரியே வரும். இப்படி நாங்கள் செய்து பார்க்கணும். செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதை ஒவ்வொன்று டிக் பண்ணி பாருங்க, அப்போ சரியே வரும். டிக் பண்ணி கொண்டு போய்க்குள்ள சரியே வரும். ஒவ்வொன்று டிக் பண்ணிங்கன்னா சரி. அதில் ஒரு பகுதியை டிக் பண்ணி 2வது 3வது டிக் பண்ணிக்குள்ள பிடிபடும். இனிவார கணக்கில் அந்த மாதிரி தான் செய்வாங்க. சரி, அடுத்த பாருங்கள். கீழுள்ள எண்களில் ஒற்றை எண்களின் கீழ் கோடிடுக, இரட்டை எண்களை சுற்றி வட்டமிடுக. அப்போ ஒற்றை எண்களின் கீழ் கோடிடுகன்னு சொல்லியிருக்கு. அப்போ கவனமே பார்க்கணும். இது கோடுறது. அப்போ கோடுறது அது என்ன செய்யறது? அப்ப இது கோடுறது, அது வட்டம் இடுறது. சரி, அப்ப இரட்டை எண்களை சுற்றி வட்டம் எடுத்தான். சரி பாப்போம், இங்க பாப்போம். அப்ப ஒற்றை எண்ணண்டா என்ன, ரெட்டை எண்ணண்டா என்னண்டா தான் எங்களுக்கு அந்த கேள்வி, இந்த கேள்வி எவ்வளவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரி பிள்ளைகளே, முதல்ல ஒற்றை எண்ணண்டா என்ன, ரெட்டை எண்ணண்டா என்னன்னு பார்ப்போம். ஒற்றை எண் என்பது 2ஆல் வகுபடாத எண்கள் ஒற்றை எண்கள். 2ஆல் வகுபடாத எண்கள் ஒற்றை எண்கள், 2ஆல் வகுபடும் எண்கள் இரட்டை எண்கள். அப்ப 2 தான் இங்க பிரச்சனை. 2 2 2 அதிகரித்து கொண்டு போகும் இரட்டை எண். ஒற்றை எண் அதுக்கு இடையில இல்லது, அதாவது ஒன்று விட்ட எண்களாக அமையும். அப்ப நாங்கள் சுருக்கமே பார்க்க போனால் இறுதி எந்த ஒரு எண்ணிலையும் இறுதி எண் இருக்குது. இறுதி பகுதி, இறுதியில ஒன்று, இறுதியில பார்ப்போம். இங்க
இறுதியில 1 3 1 அதே போல 3 5 7 9 வந்தா இவ்வளவு என்னது ஒற்றை எண்கள் இருக்கும். இறுதி இலக்கம் 1 3 5 7 9 வந்தா இது ஒற்றை எண். ஒற்றை எண் இது கண்டுபிடிக்கிற இலகுவான வழிமுறை சொல்றோம். இரட்டை எண்களுக்கு என்ன நடக்கும்டா, இரட்டை எண்களுக்கு 2 இறுதியில 4 6 8 0 என்பது இடம் வரும். இவ்வளவு இரட்டை எண்களுக்கு வரும். அப்ப இரட்டை எண்களுக்கு இப்படி வரும், ஒற்றை எண்களுக்கு இதுல ஏதாவது ஒரு இலக்கம் இறுதியில வரும். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியான பிள்ளைகளை? இரட்டை எண்களுக்கு 2 4 6 8 0 என்பன இறுதியில வரும். ஒற்றை எண்களுக்கு 1 3 5 7 5 7 9 என்பன இறுதியில வரும். முதலாவது பாருங்க, தனியா 6 இருக்கு. ஆவே இது என்னது? இரட்டை எண். இரட்டை எண்ணை சுற்றி என்ன செய்ய வேணும்? வட்டம் இடணும். அதனால வட்டம். சரியான பிள்ளைகளை? அதே போல அடுத்த பாப்பம். அடுத்த பாருங்கள் பிள்ளைகளே, அடுத்தது 9. 9 இறுதியில் என்ன இருக்குது? 9 இருக்குது. அப்ப அது ஒற்றை எண் வகைக்கு வரும். அதனால அது கண்டலை. 25 ஒற்றை எண், அதனால அண்டலை. அப்போ ஒற்றை எண்களின் கீழ் கோடிடுக, இரட்டை எண்களை சுற்றி வட்டமிடுக. அடுத்த பாருங்கள், 54 எனது இரட்டை எண். ஏன் 4 வந்திருக்கு, அதனால இரட்டை எண் 4. அப்ப இரட்டை எண்களை சுற்றி வட்டம் வருவது. அதே போல 73ல இறுதியில என்ன இலக்கம் இருக்குது? 3. அதனால அது ஒற்றை எண். அப்ப ஒற்றை எண்ணை சுற்றி ஒற்றை எண்ணுக்கு என்னது? அண்டர்லைன். அதே போல 93 இறுதியில 3 இருக்குது. அப்ப அது ஒற்றை எண். ஒற்றை எண்ணுக்கு கீழ் கோடுவது. அதே போல 148ல இறுதி இலக்கம் என்ன? 8. அதனால 8 என்றால் இரட்டை எண். இரட்டை எண் என்றால் வட்டமிட வேணும். அதே போல 250ல இறுதி இலக்கம் என்ன? 0. 0 என்றால் இது இரட்டை எண். அப்ப இரட்டை எண்ணை சுற்றி என்னது? வட்டம் வருவது. அதே போல 788ல இறுதி இலக்கம் என்ன பிள்ளைகளே? இறுதி இலக்கம் 8. ஆவே என்ன செய்ய வேணும்? அப்ப இறுதி இலக்கம் 8 என்றா அது இரட்டை எண். அப்ப இரட்டை எண்ணை சுற்றி என்னது? வட்டம் வருவது. சரியான? அடுத்த பாப்போம். 465ல இறுதி இலக்கம் என்ன? 5. 5 என்றாது எதுக்குள்ள வரும்? ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? ஒற்றை எண். அப்ப ஒற்றை எண்ணுக்கு என்ன செய்யறது? அண்டலை. அதே போல 683 இறுதி இலக்கம் என்ன? 3 இருக்குது. ஆக இறுதி இலக்கம் 3 இருந்தா அது ஒற்றை எண். ஒற்றை எண்ணுக்கு என்ன செய்ய வேணும் பிள்ளைகளே? அண்டர்லைன் பண்ண வேணும். அதே போல 7000ல இறுதி இலக்கம் என்ன? 0. அப்ப 0 என்றா 0 இதுக்குள்ள வரும், இரட்டை எண்ணுக்குள்ள வரும். 0 வந்தா இறுதியில 0 வந்தா இரட்டை எண். ஆகவே வட்டமிட வரும். 6474 இறுதி இலக்கம் என்ன பிள்ளைகளே? இறுதி இலக்கம் உங்களுக்கு பாருங்கள், அங்க இருக்கிறது 4. அப்ப 4 என்றாது இரட்டை எண். இரட்டை எண்ணை சுற்றி என்ன செய்யணும் பிள்ளைகளே? வட்டமிட வேண்டும். அதே போல 3441 இதுல இறுதி இலக்கம் என்ன பிள்ளைகளே? 1. ஆகவே 1 என்றாது ஒற்றை எண். ஆகவே ஒற்றை எண்ணுக்கு கீழே கோடிட வேண்டும். அதே போல 9352ல இறுதி இலக்கம் என்ன பிள்ளைகளே? 2. அப்ப 2 என்றால் இதுக்குள்ள வரும் இரட்டை எண். இரட்டை எண் என்றால் என்னது? வட்டமிடவும். சரியான பிள்ளைகளே? இப்படி ஒற்றை எண் இரட்டை எண் காண்றது இலகுவாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப ஒற்றை எண் என்பது 1 3 5 7 9 என்பன எந்த ஒரு எண்ணிலும் இறுதியில வந்தா அது ஒற்றை எண். இரட்டை எண் என்றால் 2 4 6 8 0 என்னும் இலக்கங்கள் இறுதியில வந்தா அது இரட்டை எண் நாங்க சுருக்கமே பார்த்து கொள்ளலாம். ஆனா அதன் வரைவிலக்கணம் 2ஆல் வகுப்படும் எண்கள் இரட்டை எண்கள், 2ஆல் வகுப்படாத எண்கள் ஒற்றை எண். சரியான பிள்ளைகளே? அடுத்ததை பார்ப்போம். அடுத்த வினாவை பாருங்கள். இந்த கொடி வரிசை கணக்கு என்று சொல்றது வரிசை கணக்கு.
மைதானம் ஒன்றில் வெள்ளை சிவப்பு மஞ்சள் நீலம் என்ற ஒழுங்கில் தொடர்ச்சியாக கொடிகள் நடப்பட்டிருந்தன. இதில் 17வது கொடியின் நிறம் யாது, 26வது கொடியின் நிறம் யாது, 39வது கொடியின் நிறம் யாது, 44வது கொடியின் நிறம் யாது? என்ன செய்வோம் பிள்ளைகளே? அப்ப நாங்கள் வெள்ளை சிவப்புண்ட இப்படித்தான் அது போகுது. அப்படி வெள்ளை. இப்ப பாருங்கள் பிள்ளைகளே, எப்படி போவதென்றால் இப்ப பாருங்கள், வெள்ளை சிவப்பு, அடுத்தது மஞ்சள் நீலம், பிறகு என்ன வரும் தொடர்ச்சியாக திருப்பி பழையபடி வெள்ளை சிவப்பு மஞ்சள் நீலம், திருப்பி என்ன வரும் வெள்ளை. அப்படி வெள்ளை இந்த மாதிரி ஒழுங்குல வரும். இப்படி ஒழுங்கு முறையில இது சொல்லப்படுது. இதன் அர்த்தம் என்னென்றால் இது தொடர்ச்சியாக இதே போல இந்த நிறங்கள் தொடர்ச்சியாக வர வேணும். இப்ப தொடர்ச்சியாக வர்றென்றால் வெள்ளை சிவப்பு மஞ்சள் நீலம், வெள்ளை சிவப்பு மஞ்சள் நீலம், வெள்ளை சிவப்பு மஞ்சள் நீலம், வெள்ளை சிவப்பு மஞ்சள் நீலம் என்று தொடர்ச்சியே போகும். இப்படி மாறி 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 தொடரே போய்கள 17வது கொடியின் நிறம் என்னென்று கேள்வியிருக்கு. அப்ப இதுக்கு சுருக்கமே நாங்கள் பார்க்கணும் என்றால் 17 போட்டுட்டு எத்தனை வகை என்று பார்க்கணும். எத்தனை வகையோ அதால பிரிக்கிறது. அப்ப 17 போட்டுட்டு இது ஒரு வகை, 2 வகை, 3 வகை, 4 வகை, வகை 4. அப்ப 4 வகையானதுதான் மாறி மாறி அந்த ஒழுங்கில நடப்பட்டிருக்குது. ஆகவே 17 முதலாவது 4ஆல வகுக்கிறது. 4 வகை தானே, 4ஆல வகுக்கிறது. அதே போல அடுத்தது 26 சொல்லியிருக்கு. அப்ப 26 அதே போல 4ஆல வகுத்த 26வது கொடி என்னன்னு வகுக்கிறது. இப்படி வகுக்கணும்னு சொல்றது. அதே போல இங்கால 39 4ஆல வகுக்கிறது. அதே போல 44வது கேட்டு இருக்குது. அதனால் 44 4ஆல வகுக்கிறது. சரி, எப்படி வகுக்க போறோம், வகுத்து என்ன செய்ய போறோம் என்றதை பார்ப்போம். என்ன செய்யறது? சரி பாருங்கள் பிள்ளைகளே, என்ன செய்ய போறேன்னு இப்ப 17க்கு முதலாவது கேள்வி 17வது கொடியின் நிறம் யாது, 4ஆம் வாய்ப்பாட்டில 17 என்று பார்த்தோம் என்றால் 4 16 மிகுதி 1. அப்ப மிகுதி 1 என்றால் இந்த மிகுதியை வச்சு எத்தனையாவது கொடி என்று கண்டுபிடிக்கலாம். மிகுதி 1 என்றால் மிகுதி 1 வெள்ளை. அப்ப ஓராம் நம்பர்ல என்ன இருக்குது, வெள்ளை. அப்ப வெள்ளை முதலாவதுக்கு விடை. இவ்வளவு வேலை கணக்கு. சரியான பிள்ளைகளை, இந்த மிகுதி 1 ஓராம் நம்பருக்கு போகும் முதலாவது. அப்ப முதலாவது என்ன விடை? முதலாவது பிள்ளைகள் வெள்ளை. அப்ப 17வது கொடியின் நிறம் என்னென்றா வெள்ளை. நீங்கள் போட்டு பார்த்தாலும், நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக போட்டு பார்த்தாலும் இந்த மாதிரி தான் வரும். சரியான பிள்ளைகளை. சரி, நாங்கள் அடுத்த பார்ப்போம். இங்கால 26வது கொடியின் நிறம் யாது. அப்ப 2க்கு அடங்காது. 6 24 4 6 24 24 என்றால் மீதி 2 வருது. இப்ப மீதி 2 என்றால் 2ஆம் நம்பர்ல என்ன இருக்குதோ அதான் விட வரும். அப்ப 2ஆம் நம்பர்ல என்ன இருக்குது பிள்ளைகளே? 2ஆம் நம்பர்ல பாருங்கள், 2ஆம் நம்பர்ல சிவப்பு இருக்கு. ஆகவே இங்க என்ன விடை? சிவப்பு விடை. அப்ப 26வது கொடியின் நிறம் யாருன்னா சிவப்பு. சரி, அடுத்த பார்ப்போம். அடுத்தது 39வது கொடியின் நிறம் யாது. அப்ப 39க்கு 4ஆம் வாய்ப்பாடு சொல்லி பார்க்குவேன். நான் 9 தான் 36, நான் 9 36, நான் 9 36 என்றால் மிகுதி எத்தனை வரும்? 3 வரும். அப்ப 3 என்றால் 39வது கொடியின் நிறம் யாதென்றால் என்ன போடலாம் பிள்ளைகளே? 3ஆம் நம்பர்ல இருக்கிற மஞ்சள் படியே வரும். மீதி 3 படியே மஞ்சள் படியே. ஆகவே விட என்ன பிள்ளைகளே? மஞ்சள். மஞ்சள். அடுத்த பாப்பம்.
அடுத்தது பாருங்கள் பிள்ளைகளே, அடுத்தது 44வது கொடியின் நிறம் யாது? பாருங்கள், 1 4 மிகுதி 0. அடுத்த 4 இறக்கினா அடுத்த 4 இறக்கி போட்டு பார்ப்போம். 1 4 மிகுதி 0. அப்ப மிகுதி 0 இருந்தால் அவ்வரிசையில் இறுதியில் வரும் கொடி வரும். அவ்வரிசையில் இறுதியில் வரும் கொடி வரும். அப்ப இறுதியில இருப்பது எத்தனையாவது கொடி? நீலம். இறுதியில இருப்பது நீலம். அப்ப இறுதியில இருக்கிற கொடி நீலம். அதனால 0 வந்தால் இறுதியில இருக்கிற கொடி வரும். ஆகவே விடை என்ன பிள்ளைகளே? நீலம். சரியான பிள்ளைகளே? அப்ப மிகுதியை வச்சு இதை காணலாம். வகுக்கும் போது வரும் மிகுதியை வச்சு இந்த கணக்குகளை செய்யலாம். எத்தனையாவது என்ன நிறம் என்று கேட்கறதுக்கெல்லாம் வகுத்து மொத்த வகையால வகுத்து பார மீதிய வச்சுக்கொண்டு எத்தனையாவது கொடின்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப பாரது 0 வந்தா அந்த வரிசையின் இறுதி கொடியே இருக்கும். அப்ப பாரது 1 வந்தா முதலாவது கொடி, 2 வந்தா மீதி 2 வந்தா ரெண்டாவது. அப்படித்தான் இது பார்க்கிறது. இந்த வகையான கேள்விகள் இந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவே இருக்கும். இலகுவே செய்து கொள்ளலாம். சரியான பிள்ளைகளே? சரி பிள்ளைகளை, நாங்கள் அடுத்த வினாவை பாருங்கள். வீதி ஒன்றில் ஒரு பக்கத்தை அலங்கரிப்பதற்கு சிவப்பு, பச்சை, நீலம், ஊதா என்ற ஒழுங்கில் 28 நிற கொடிகள் நடப்பட்டன. இதுல கேட்டிருக்குது, அங்கு நடப்பட்ட சிவப்பு நிற கொடிகள் எத்தனை, அங்கு நடப்பட்ட பச்சை நிற கொடிகள் எத்தனை, அங்கு நடப்பட்ட ஊதா நிற கொடிகள் எத்தனை, அப்படி என்று கேட்டிருக்கு. அங்கு நடப்பட்ட நீல நிற கொடிகள் எத்தனை? அது மிகுதியை வச்சு கண்ட நாங்கள் பிள்ளைகளே. இது அப்படி காண முடியாது. இது மேல உள்ள வகுத்த விடையை வச்சு கண்டுபிடிக்கிறது. அப்ப இது முதலாவது வகை, இது 2வது வகை, இது 3வது வகை, இது 4வது வகை. அப்ப வகை 4 இதுக்கு பங்குறது, பங்கிட்டு வந்த விடை. அப்ப மொத்தம் 28 கோடி தான் சொல்லி இருக்குது. அதனால 28 4 வகை 4க்கும் பங்கிடலாம். அப்ப 4க்கும் பங்கிட்டால் 6 24, 7 28. அப்ப 7 28 என்றால் மிகுதி 0. அப்ப எங்களுக்கு இதுல மிகுதியை வச்சு காணக்கூடாது. இங்க விட வந்திருக்குது 7. அப்ப 4க்கும் பங்கிட்டால், 4 வகைக்கும் பங்கிட்டால், இப்ப பாருங்கள், வீதி ஒன்றில் ஒரு பக்கத்தை அலங்கரிப்பதற்கு சிவப்பு, பச்சை, நீலம், ஊதா என்ற ஒழுங்கில் 28 கொடிகள்லாம் இருக்கு. அப்ப 28 கொடிகளே 4க்கும் பங்குறது. பங்கிட்டால் பிள்ளைகளே இங்க 7 வருது. ஒரு கொடிக்கு 7, ஒரு நிறத்துக்கு 7. ஆகவே இங்க சிவப்பு 7, பச்சை 7, நீலம் 7, ஊதா 7. அப்ப இங்க நீ கேள்விக்கு போவோம். கேள்வியின்படி இங்க எல்லாம் சிவப்பு 7 இருக்குது, அதே போல பச்சை 7 இருக்குது, ஊதா 7 இருக்குது, நீலம் 7 இருக்கு. அப்ப எல்லாமே 7. அப்ப மிகுதி 1 வந்தால் முதலாவது சிவப்பில 1 கூட்டப்படும். 2 வந்தால் சிவப்பில 1, பச்சையில 1 கூட்டப்படும். 3 வந்தால் அங்க சிவப்பில 1 கூட்டி, பச்சையிலையும் 1 கூட்டி, நீலத்திலையும் 1 கூட்டணும். அப்படி மீதி வந்தா இதுக்கெல்லாம் சேர்க்கிறது. இப்ப இது எண்ணிக்கைக்கு இந்த மாதிரி பிரிச்ச விட போடணும். மற்றதுக்கு மீதியை வச்சு கொண்டு செய்ய வேணும். சரியான பிள்ளைகளை? எண்ணிக்கைக்கு இப்படி செய்யணும், மற்றதுக்கு மீதியை வச்சு செய்ய வேணும். சரியான பிள்ளைகளே? சரி பாப்போம் பிள்ளைகளே. அப்ப நாங்கள் தச்சையில எங்களுக்கு 4 வராது. 4 அளவு கேட்க 4 வராது. அப்ப 4 பற்றி நீங்க எதிர்பார்க்க கூடாது. அப்ப இங்கால தச்சையில 28 இல்லாமல் 30 வந்தால் 30 கொடிகள் வந்துட்டு வைங்க. 30 என்றால் 4 அளவு கேட்க 7 28 வரும், மீதி 2 வரும். இப்ப 2 வந்தா முதலாவது சிவப்புக்கு 8, சிவப்புக்கு 8, பச்சைக்கு 8, அங்கால சிவப்புக்கு 8, பச்சைக்கு 8, அடுத்ததுக்கு 7, அடுத்ததுக்கு 7 வரும். இப்படி வரும். சரியான? அப்ப மிகுதி வந்தா யோசிக்க தேவையில்லை. முன்னுக்கு இருந்து அந்த மிகுதியெல்லாம் கொடுத்தோண்டு போனீங்கன்னா சரி.
மிகுதி வந்தால் முன்பக்கத்திலிருந்து முன்கொடியிலிருந்து அதை மாற்றி கொண்டு வந்தீங்கன்னா சரி. சரியான பிள்ளைகளே? ஆகவே நாங்கள் இந்த மாதிரியான கணக்குகளை இப்படி செய்யலாம். அப்போ வரிசை நிலையில் இத்தனையாவது கொடி என்றால் நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தின போல இத்தனையாவது கொடி என்றால் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் மிகுதியை வச்சொண்டு காண்பது. எத்தனையாவது கொடி என்று பார்க்குறோக்கு மிகுதியை வச்சு கண்டு நாங்கள் எத்தனை கொடிகள் உள்ளன என்று பார்க்குறோக்கு இங்கே விடையை வச்சு கண்டுபிடிச்ச நாங்கள் விடையையும் பௌத்த வந்த விடையையும் மீதி வந்தால் மீதியையும் அதில் சேர்க்கப்படும். மீதி சேர்க்கைகளில் முதலாம் நம்பருக்கு மிகுதி ஒன்றை கொடுத்து அடுத்த இன்னும் மேலதிகமாக இருந்தால் 2ஆம் நம்பருக்கு கொடுக்கணும், அடுத்ததுக்கு 3ஆம் நம்பருக்கு இந்த ஒழுங்குக்கு போவோம். இப்படி ஒழுங்கு போய் செய்தீங்கன்னா இங்கே ஒரு பிழையும் வராது. சரியான பிள்ளைகளே? அப்போ வரிசை நிலை கணக்குகள் வரிசை நிலையின் எண்ணிக்கை பார்த்து நாங்கள் அதே போல ஒற்றை எண்கள் செட்டு எண்கள் பார்த்துருக்கிறோம். ஒற்றை எண்கள் செட்டு எண்கள் அதே போல அங்கால வேறுபட்ட உருக்களை பற்றி பார்த்துருக்கிறோம். சரியான வேறுபட்ட உருக்கள். அப்போ இப்படி இந்த விடயங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். சரி பிள்ளைகளே, நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே. நாங்கள் பார்த்தது தரம் 3-4 மாணவர்களுக்கு பொருந்தக்கூடிய நுண்ணறிவு அடிப்படை பயிற்சிகள் தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். இதிலே வேறுபட்ட உருக்கள் மற்றும் ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் அதே போன்று வரிசை நிலை கணக்குகள் போன்ற அடிப்படை நுண்ணறிவு விடயங்களை பார்த்திருக்கின்றோம் பிள்ளைகளை. இதன் தொடர்ச்சியாக அடுத்து வரும் வகுப்பிலே 3-4 மாணவர்களுக்கான தொடர் பயிற்சியை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் பிள்ளைகளே. எனவே தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு நன்றிகள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் பிள்ளைகளே. நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.